Hi friends, நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. இது ஆயிலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா 10லேருந்து 12 சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு தோலை மட்டும்தான் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ ஏற்றுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இப்போ மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. அதில் 1/4 கிலோவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூட இடித்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இடித்து போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயெல்லாம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற ரெசிபி. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலாவுமே நான் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதான் மெயினான விஷயமே இதில். அடுத்து 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணுங்க. நீங்கள் கறிக்கடையில் வாங்கும்போதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதையும் இது கூட இப்போ சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயோட சிக்கன் நல்லா வதங்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே கறிக்கடையில் நம்ம கேட்கும்போதே அவங்க சிந்தாமணி சிக்கன் நம்ம சொன்னாவே அந்த மாதிரி அவங்க கட் பண்ணி தந்துடுவாங்க. அந்தளவுக்கு அங்கே நல்லா ஃபேமஸ். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் மெனு கார்ட்லலாம் இந்த ரெசிபி இருக்குது. ஆனால் நம்ம வீட்டிலே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிறிதளவு கருவேப்பிலை அதை நம்ம சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா சிக்கன் வேகணும். ஸோ சிக்கன் வேகிறதே பார்த்திங்கன்னா 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ எல்லாருமே என்ன யோசிப்பீங்க, தண்ணி ஊற்ற போகிறாங்க, அதில் தானே சிக்கன் வேக போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையவே கிடையாதுங்க. நான் இதில் தண்ணி சொட்டு கூட சேர்க்க போகிறதே இல்லை. இந்த சிக்கன்லேருந்து வருது பாருங்க தண்ணி, அதுலேயே சிக்கன் வெந்துடுங்க. இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நான் கிண்ட தண்ணி வருது. இப்போ நம்ம லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுக்கிறேன் பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி அந்த சிக்கன்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுலேயே நல்லா வெந்துடுங்க. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு கூட, நம்ம சாதத்துக்கு கூட இது நல்லா போட்டு கிரேவி மாதிரி பசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லிட்டை எடுத்து நம்ம கிளறி விடணும். இப்படி நீங்கள் கிளறி விடாமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கோழியை வேக விடணுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்கன்னு. ஏன்னா அந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாகவும் இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை நம்ம சேர்த்துடலாங்க.
இதில் காரம்னு பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் போட்டதும் மிளகுத்தூள் இது ரெண்டும் தான் காரம். வேறு எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ குயிக்காக டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஈஸியாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ எந்த டிஷ்ஷோட வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லெமன், அதாவது அந்த ஹாஃப் லெமன்லேயுமே பீஸு சின்ன லெமன் ஜஸ்ட் 2 ட்ராப் விட்டால் போதும். ஜஸ்ட் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயோடு நல்லா சூப்பராக சிக்கன் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.